ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் மீது புகார் கூறப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி சரண்யா இந்த புகாரை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், என்ன புகார் சொல்லியிருக்காங்க? புகாருக்கு என்ன காரணம்? மணிமாறன், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற நடராஜர் கோயிலானது ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த பிரசித்தி சிறப்பு வாய்ந்த கோயில்ல மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழாவானது கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா முக்கிய திருவிழா 9ஆம் திருவிழா நாளை திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் ஆருத்ரா தரிசன நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு 4 நாட்கள், அதாவது இன்று 25 முதல் 28 நாளை திருத்தேரோட்டம், அதன் மறுநாள் ஆருத்ரா தரிசனம், அதன் முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் இந்த 4 நாட்களுக்கு மட்டும் கனக சபையில ஏறி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு தடை விதித்து அந்த கனக சபையான கதவு இன்று காலை பூட்டப்பட்டது. தீட்சிதர்கள் சார்பாக இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான், இந்த தரிசன திருவிழாவை முன்னிட்டு மற்ற கோயில்கள்ல உற்சவரா இருக்கிற சிலைகள் மட்டும்தான் தேர் திருவிழாவில் பங்கேற்க முடியும். ஆனா இங்க மட்டும்தான் மூலவரா இருக்கிற நடராஜ பெருமானே உற்சவரா தேர் திருவிழாவில் வீதி உலா வந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட காலத்துல இந்த கனக சபையில நடராஜ பெருமான் இருக்க மாட்டாரு. அந்த நடராஜ பெருமான் அங்கிருந்து எடுக்கிறதுக்கான பூஜைகள், பூர்வாங்க பூஜைகள்னு சொல்லுவாங்க. அந்த பூஜைகள் இந்த காலம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாளை தேர் திருவிழா முடியும். அதன் மறுநாள் அந்த ஆருத்ரா தரிசனம் முடிந்து மீண்டும் நடராஜ பெருமான் சன்னதிக்கு வந்து அதை திரும்பி வைப்பதற்கான பூர்வாங்க பூஜைகள் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த 4 நாட்கள் பக்தர்களை மரபுபடி பரம்பரை எங்களால் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை எடுத்துதான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இன்று காலை கோயிலுக்கு வந்து வழக்கம் போல பக்தர்களை இன்னைக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அதை எதிர்த்து தீட்சிதர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க இது நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருக்கோம், அதனால இந்த 4 நாட்கள் பாரம்பரிய மறுபடி எங்களால பக்தர்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள மறுத்து பேசினாங்க. இதை அடுத்து திரும்பி சென்ற அந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியான சரண்யா சிதம்பரம் நகர காவல்துறையில ஒரு புகார் மனு அளிச்சிருக்காங்க. அதாவது அரசு பணியை செய்ய விடாமல் தீட்சிதர்கள் தங்களை தடுத்ததா இந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.